இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. Hi, my darlings. Party, my darling. Mom, Dad. ரெண்டு பேரும் அட்டென்ஷன்ல நிக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு சென்டிமெண்ட் மொமெண்ட் போயிருக்கும் போலயே. டேய் லேட்டா வந்து இப்படி சமாளிக்காதடா. எல்லாருமா கோயிலுக்கு போகணும்னு சொல்லிருந்தல்ல, எங்கடா வெட்டியா சுத்திட்டு லேட்டா வர? டாட், நான் வெட்டியெல்லாம் சுத்தல. I had a program. கான்சர்ட்ட முடிச்சிட்டு வரேன். அப்பா, இவன் மியூசிக் ப்ரோகிராம் பண்ணிட்டு வரா. இவனுக்கு கோயிலை விட மியூசிக் தான் முக்கியம். டேய், என்னடா இது? எதுக்குடா உனக்கு இந்த மியூசிக் எல்லாம்? என்ன மியூசிக்ல அப்படி நீ என்ன பெருசா சம்பாதிச்சிட போற? நம்ம கிட்ட இருக்கிற பிசினஸ் எல்லாம் இவன் பார்த்தாலே போதும்ல. டாட், உங்க தாட் ப்ராசஸே தப்பு. நான் சம்பாதிக்கிறதுக்காக மியூசிக் பண்ணல. It's my passion. It's my way of life. விஷால், நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? அத முதல்ல நீ புரிஞ்சுட்டு. இருங்க. இவன் பண்றது நல்ல விஷயம்தான். நம்மளே மியூசிக் கம்பெனி வச்சிருக்கோம். அந்த மியூசிக் ஃபீல்ட்ல நம்ம வீட்ல இருந்தே ஒரு ஆர்டிஸ்ட் வரானா, நாம அதை என்கரேஜ் தான் பண்ணணும். இது அவனோட பேஷன்னு சொல்றான். பெரியவன் ஆசைப்பட்ட பிசினஸ பாத்துக்கறான். சின்னவனும் ஆசைப்பட்டதை செய்யட்டுமே. That's my mom. I love you, mom. என் பேருக்கு முன்னாடி 1000 ஜாதகம் கொண்டு வந்த அபூர்வ சிகாமணின்னு ஒரு பட்டத்தை சேர்த்துக்க போறேன். ஏன்னா இது வரைக்கும் 950 ஜாதகம் கொண்டு வந்துட்டு நீங்களே ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. இன்னும் 50 தான் பாக்கி. அங்கிள், கவலையே படாதீங்க. இன்னும் 100 ஜாதகம் கொண்டு வந்தாலும் அம்மா கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. சோ நீங்க 1000 ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இது ஒண்ணும் காமெடி இல்ல விஷால். ஜாதக பொருத்தம் சரியில்லைன்னா எவ்வளவு பிரச்சனை வரும்னு அனுபவத்துல அறிஞ்சவனா. சுபத்ரா சொல்றது சரிதான். ஜாதக பொருத்தம் பார்க்காம என் மூத்த பையன் பார்த்திபன் பானுமதியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். 2 பேருக்கும் குழந்தையே பிறக்கல. அதுக்கப்புறம் எத்தனை பிரச்சனைங்க. சொத்து பிரிஞ்சு அவ என் பையனோட தனி கொடுத்தனும் போயிட்டான். அது கூட போகட்டும். ஆனா என் மூத்த புள்ள பார்த்திபன் சொல்லுங்க. எழுதி வச்சுட்டு போயிட்டாமா. அம்மா, பானுமதி ஜாதகம் சரியில்லைன்னு நீங்க எவ்வளவோ சொன்னீங்க. காதலிச்ச காரணத்துக்காக அவ கழுத்துல நான் தாலி கட்டினேன். அது தப்புன்னு இப்ப உணர்ந்துட்டமா. அவ ராட்சசிமா. அவ கூட இனிமே என்னால வாழ முடியாது. என்ன மன்னிச்சிருங்கம்மா. பார்த்திபன் அண்ணன் எனக்கு மாமா முறை. ஆனா நான் அவரை என் அண்ணனாதான் பார்த்தேன். ஏன்னா வேலைக்காரியா இருந்த என்ன என் ஜாதகத்தை பார்த்து இவதான் இந்த வீட்டோட மருமக, இவ வந்தாதான் நம்ம குடும்பம் விருத்தியாகும் அப்படின்னு சொல்லி என்ன கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக்குனவரு அவருதான். அம்மா, தம்பி ஜாதகத்தையும் சுபத்ரா ஜாதகத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். பொருத்தம் ரொம்ப அருமையா இருக்குமா. சரிப்பா. சுபத்ரா எங்கப்பா? ஒரு நிமிஷமா. சுபத்ரா, நீதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். வலது கால் எடுத்து வச்சு உள்ளவாமா. இனிமே இது உன் வீடு. இந்த வீட்டோட நல்லது கெட்டது எல்லாமே உன் கையில தான் இருக்கு. இனி நீதான் இந்த வீட்டு மருமக. நான் சாகர வரைக்கும் அந்த நன்றி என் மனசுலயே இருக்கும். பார்த்திபன் இறந்த அன்னைக்கு நானும் சுபத்ராவும் ஒரு முடிவுக்கு வந்தோம். ஜாதகம் பொருத்தங்கிறது கல்யாணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தப்பா போயிட்டா குடும்பத்தையே அது அழிச்சிடும். ஆமா, அதனாலதான் என் பிள்ளைங்களுக்கு எப்பேற்பட்ட இடத்துல இருந்து பொண்ணு வந்தாலும் ஜாதக பொருத்தம் சரியா இருந்தா மட்டும்தான் சம்மந்தம் பேசணும்னு முடிவு செஞ்சிருக்கோம்.
அக்கா ஏய் பசங்களா சரி சரி உட்காருங்க 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 சொல்றேன் சிஸ்டர் இதெல்லாம் போடுங்களேன் உட்காரு எல்லாம் உட்காருங்க உட்காருடா சோ தங்கம் உட்கார்ந்துட்டீங்களா சமத்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்காகவும் நானு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் போட்டுக்க Dress வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன ஹாப்பியா சிஸ்டர் அந்த Dress எல்லாருக்கும் அப்புறமா கொடுத்துருங்க சரி. இப்ப நாம சாக்லேட் சாப்பிடுவோமா இருங்க கொடுக்கிறேன் பாப்பா இந்தா எடுத்துக்கோடா எடுத்துக்கோ இந்தாங்க சிஸ்டர் என்ன இது? இதுல 25,000 இருக்கு அனிதாவோட சர்ஜரிக்கு இதை என்னோட கான்ட்ரிபியூஷனா வச்சுக்கோங்க உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன் ஃபேமிலி சுச்சுவேஷனும் எனக்கு நல்லா தெரியும். நீ எப்படி 25,000 கொடுக்கற? ஐ நோ திஸ் இஸ் பிக் அமௌண்ட் ஃபார் யூ. நேத்து நான் கோயிலுக்கு போயிருந்த சிஸ்டர் அங்க உரியடி போட்டி நடந்துச்சு அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சிட்டேன் அதுக்கு கிடைச்ச பிரைஸ் மணி தான் இந்த 25,000 மொத்த அமௌண்ட்டும் கொடுக்கறியே. சிஸ்டர் காது கேட்க முடியாம போறது எவ்வளவு பெரிய இழப்புன்னு எனக்கு தெரியும் சிஸ்டர் நம்ம அனிதா பாப்பாவுக்கு சர்ஜரி நடந்து அவளுக்கு மட்டும் காது கேட்க ஆரம்பிச்சிட்டா அது அவள் லைஃபையே மாத்திடும் இல்ல அது எவ்வளவு பெரிய விஷயம் அதுக்கு முன்னாடி இந்த பணம் எல்லாம் ஒரு விஷயமே இல்ல சிஸ்டர் இந்தாங்க இத வச்சுக்கோங்க ஐயோ சாரி சிஸ்டர் 1 மினிட் சித்தப்பா இசை தாத்தா இன்னும் வீட்டுக்கு வரலம்மா. இந்நேரம் எப்பவுமே வீட்டுக்கு வந்துருவாரு. இது வரைக்கும் காணோம். அதான் எங்க போனாரு என்னன்னு தெரியல. கொஞ்சம் அவர் எங்க இருக்காரு என்னன்னு கொஞ்சம் பாக்குறியாமா நீ? ஓகே 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 சித்தப்பா நான் பாக்குறேன் சரிம்மா.